ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் முன்னால் நான் ஜெயபிரகாஷ். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா சடனாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பதி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா தம்மம்பட்டியிலேருந்து ஆத்தூர் போகிறோம். ஆத்தூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பதி ரீச் ஆகிட்டோம். திருப்பதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த திருப்பதிலேருந்து மேலே திருமலை போகணும் அப்படின்னா 3000 டிக்கெட் வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பேக் சைடில் வந்து நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸ்ட்ரகில் தாண்டி வந்து திருப்பதியிலேருந்து நம்ம திருமலை ரீச் ஆகிட்டோம். திருமலையிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தங்குறதுக்காக ரூம் புக் பண்ணலான்னு சொல்லி நம்ம க்யூவில் வெயிட் பண்ணியிருந்தோம். ரூம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு அந்த ரூம் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு மெசேஜ் வந்துச்சு. ரூமுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் டெபாசிட் அமௌண்ட்டாக 500 பே பண்ண சொல்கிறாங்க. இந்த 500 டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்னால் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வேறு ரூமில் போய் வெயிட் பண்ணலாம். வாங்க. நம்ம திருமலையில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ரூம் நம்ம உள்ள போகிறோம். உள்ள ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, உள்ள என்ட்ரு ஆனதுன்னா இதுதான் உங்களோட பெட்ரூமு. நமக்கு வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் பில்லர்ஸோட. உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா சுவிட்ச் பாக்ஸஸ்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸு மாற்றக்கூடிய ஆங்கர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேனு கொடுத்துருக்காங்க. ஃபேன்லாம் ஒர்க் ஆகுது. நல்லா இயற்கையான ஒரு ஜன்னல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோன்னா ஒரு விகடாஜோதியுடைய ஃபோட்டோவோட இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்குது. இங்கேயும் ஒரு ஃபேன் இருக்குது. இங்கே கூட ஒரு ஃபேமிலியாக நிலைமை வந்தீங்கன்னா கூட இங்கே ஹாலில் கூட படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதை சேஃப்டியாக நம்மளோட பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம். ரெஸ்பிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. வாட்டர் ஹீட்ரு எல்லாமே இருக்குது. ஆனால் வாட்டர் ஹீட்ரு ஜஸ்ட் இப்போ ஒர்க் ஆகலை. ஒரு நீட்டான ஒரு பிளேஸாக தான் வச்சுருக்குறாங்க. இங்கே க்ளீனிங்லாம் பக்காவாக இருக்குது. அப்படியே அந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது.
ஓகே, சூப்பர். பார்த்துருக்கீங்க, இதுதான் அந்த 50 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரூம். சூப்பராக ஒர்த்தபுளான ஒரு ரூமாக தான் இருக்குது நமக்கு இந்த திருப்பதி திருமலையில். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் உங்ககிட்ட. இங்கே திருப்பதியில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கிற சாப்பாடுக்கும் இங்கே கிடைக்கிற சாப்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சாப்பாடுலாம் நல்லா வித விதவே தான் இங்கே இருக்கும், குட்டியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், சாப்பாடுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, ஓகேங்களா? அப்படிதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ அன்னதானங்களும் இங்கே வந்து பண்ணுறாங்க. காலையில் வந்து நைட்டு வரைக்குமே உங்களுக்கு அன்னதானங்களும் கிடைக்குது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பருப்பு சாதம் சாப்பிட்டோம். மதியம் வந்து தேவஸ்தானம் போடக்கூடிய அன்னதானம் வந்துச்சு, அங்கேயும் போய் சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வித விதையாக இருக்கும் சாப்பிட. இந்த கீழே இருக்கிறத விட இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் வந்து ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 10 ரூபா போடுறதுனாலும் ஒரு 12 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி சொல்லி இங்கே சேர்த்து தான் ரேட்டு தான் இருக்குது. இருந்தால் அதனால் நீங்கள் வரும்போதே கொஞ்சம் அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இப்போது உள்ள சாமி பார்க்க போகிறோம். அங்கே எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸும் அலோவ் பண்ணாததுனால நம்ம மொபைல் எல்லாமே இங்கே வச்சுட்டு தான் கிளம்ப போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஹாய்ங்க, தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம ஒரு நைட்டு ஒரு 3:30 மணி போலவே நம்மளோட தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து வந்தனால நம்ம சீக்கிரமாகவே நம்ம அங்கே உள்ளே போயிட்டோம். இப்போ இதுவே டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பதி ஜங்ஷன் கீழே ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் கோதண்டசாமி சத்திரம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. நீங்கள் கீழே டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் மேலே வந்து டிக்கெட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கூட தள்ளி போகிற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 300 ரூபாய் டிக்கெட்டில் போகிற மாதிரி உங்களுக்கு டக்குனே உள்ளே போயிடலாம். நாங்கள் கிளம்பி போனப்போ ஒரு மணி 10 இருக்கும். உள்ளே போன உடனே வந்து ஒரு 3 மணி நேரத்தில் சாமியை நம்ம பார்த்துட்டோம். வெளியே வந்தது ஒரு 3 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டு டைம் ரொம்ப ஆனதுனால நாங்கள் நைட்டு வந்து எங்களால் ஒரு வெளியே வைக்க முடியல. அப்புறமேட்டுக்கு இப்போ காலையில் தான் வந்து உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போது அது இல்லாமல் இந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 1 லட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அதுவே படிக்கட்டு மூலியமாக நடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிக்கெட்டுக்கு உங்களுக்கு 2 லட்டு தராங்க. அந்த படிக்கட்டு வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2300 2500 கிட்டே இருக்குது. இது வந்து நடந்து வந்து வரும்போது உங்களுக்கு 2 லட்டு தராங்க. அதை தாண்டி மேற்படியாக உங்களுக்கு லட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி உங்களுக்கு வேணுன்ற லட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம திருமலையிலேருந்து கிளம்புறதுக்குரிய டைம் வந்துருச்சு. நம்ம ரூமை செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளோட ரூம் கீயை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா 500, அதுக்குரிய ரீஃபண்டுக்குரிய ப்ராசஸ்க்கு நம்ம வந்து அந்த ஃபார்மை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ரீஃபண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் டேரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம டைரெக்டாகவே நான் உங்களுக்கு வேலூரில் சந்திக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு திருமலையிலேருந்து வேலூருக்கு டைரெக்டாகவே பஸ்ஸு போகுது. நம்ம அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். போகிற வழியில் ஏதாவது நல்ல இடங்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய கிளிப்ஸையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.
ஒரு வழியாக வேலூர் ரீச் ஆகிட்டோம். இதோட நம்மளுடைய திருப்பதி பயணம் நிறைவடைகிறது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேட்டிவ் நம்ம கிளம்ப போகிறோம். இதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.